லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Welcome Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner Rednool. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்து மேம நீங்க முதல்ல மீட் பண்ணிருப்பீங்கல்ல, இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருன்னே தெரியாத ஒரு ஆளு, அது அந்த டிரெக்டருடைய உருவமா இருக்கும். ஆனா இந்துவை தான் நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க, அவங்களுடைய கேரக்டரை வாழ போறீங்க அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க, அவங்க கிட்ட இருந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, முதல் உரையாடல் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார் எனக்கு நான் எப்போவுமே நரேஷன்ஸ் கேட்குறது இல்லை, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன். நான் இப்போ படித்த உடனே ஃபஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு, இது எப்படி, பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் அ பிக் ஹீரோ அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில், ஹவு மேபி யூல் டேக் அ பிட் ஆஃப் இட், மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த பிரண்ட் வந்து ஒன்லி ஆன் தி ஆக்ட்ரஸ் வருமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுட்டேன், இது எப்படி, how do you have so much for her and what is the story about it. And that time he narrated the story to me, and that's when I realized that this is something that I think I'm blessed to play, and as an actor this will இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி ஹேட் அ டவுட், இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹர், அண்ட் தட் இஸ் வை ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் மோர் questions about Indhu right now, because I think probably I'm not out of the character yet. Okay. So I just don't know what we've done the same or different. But there are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. ஓகே, எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த டவுட்ஸ்னு சொன்னீங்கல்ல, சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இது கூட நான் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறது தெரியும், பட் இது இவ்வளோ லவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இல்லை படத்துக்காக நம்ம கொஞ்சம் ஓவராகவே போர்ட்ரை பண்ணியிருக்கோமா. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் கிராஸ் செக் ஒர்க். சார் கூட அப்போ ரூமில் இருக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் த 2 of us and I kept grilling her with more questions. ஓகே இந்து, உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இது நம்ம பண்ண போகிறோம், ஒரு படமாக எடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டோல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்போ வாட் ஜஸ்ட் ஃப்ளாஷ்ட் யுவர் மைண்ட்? முதல்ல இது சொல்லணும், என்னோட தமிழ் ரொம்ப இட்ஸ் நாட் குட் அட் ஆல், பட் I'll try my best. Mukund passed away in 2014, and the first year I had a lot of events to go for. Romba difficult ah irundhutte. Every time there was a flag hoisting, it was reliving the grief again. You know, you're losing him. With every flag hoisting, there's pride. Nanu romba dukko irundhutte. So it was just standing there holding on to it. It was very hard the first 2 years. Appo na oru mudivu eduthite, na stop, I can't do this, konjo family paakano, I have to be there for my daughter, I can't always be wallowing in, you know, grief, I have to be there for her. Appo na stop panniten. So when sir came and talked to me about the movie, Mukund was a huge movie fan. The Kamalasan sir romba pidikum Mukund, and the Anbe Shivam movie lines eppo he'll keep quoting. So the first thing that went to my head is, oh, Mukund would be so excited about this. You know, the first thing is, if he's somewhere and he's hearing this, he'll be really excited about it. Second was, I think na the mudu eduthanalum I had guilt. 8 years I've not done anything, I've not put his name back, I've not talked about him on screen. And when Barka da tandoru modale oru interview irundappo avanga kettite, do you think people will remember him? Appo na sollite, it's a family, we will remember him because he's ours, the rest it's their responsibility, they can do it. And adu konju slight, for the 8 years I was thinking about it. I said, na konju na panano, I have to do something also. So when sir came and talked to me, I found that as an opportunity, almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukund. So one, I knew he was happy. Two, I found this as a place where this is the time I can bring him back to life. For me, for relive those moments, for my family, for me. Even though it's hard for all of us. So again, bittersweet. Randu irukka. Sandosha irukka, dukka irukka, and a lot of pride as well. So I am sure wherever he is smiling and he's excited, and I'm sitting right beside Yes. his hero, so I'm sure he's very excited wherever he is about this. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சாரி டு இன்ட்ரப்ட். Yes. இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும் தட் இஸ் ஹவு ஷி திங்ஸ் முகுந்த் அரவுண்ட் ரைட் நோ, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹிட் ஃபீல் ரைட் நோ, திஸ் இஸ் ஹவு. ஸோ I think that is something, I think that's beyond selfless love. You just proved it right here. Oh my God. I just love him. I think
That's just how you love. வெரி நைஸ். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஏதாவது ஒரு பர்టిక్యులர் வார்த்தை உங்களுக்கு கேக்குதா இப்போ? Every time there's a challenge, there's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that, I think, always, whenever I have a tough time, I think of, I'm his wife. I better do this right. So it works that way. ஓ மை காட். ஓகே. ஆக்சுவலி இப்போ இந்து மேம் கிட்ட ஒரு கேள்வி. வீட்ல நீங்க ஒரு யுத்தம் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் யூ ஹேட் டு ஃபைட் அ வார் அட் யுவர் ஹோம். ஹவ் டிட் தட் ஃபீல்? நான் அந்த ஒற்றை பெண்ணு 2 elder brothers இருக்கு. அவங்க 10 years and 8 years older than me. அப்போ அவங்க had 3 fathers to convince. அப்படி தான் சொல்லுவாங்க. I had 3 of them to convince. கொஞ்சம் டிஃபிகல்ட். கொஞ்சம் I was the spoilt one. நான் the youngest. அவங்க ரொம்ப ரொம்ப லவ் இருந்துட்டேன். and they were very worried for me. என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற ரிலிஜன், அப்புறம் வேற ஸ்டேட், லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது கூட அவங்க ஆர்மி போக போகிறீங்க. என்னோட ஃபாதர் ஏஎஃப்எம்சி தான் போயிட்டேன் டாக்டர் அங்கேருந்து. But he moved on and he became a private doctor. We had the choice. I mean, he didn't continue on with AFMC. So, அவங்களுக்கு ஒரு feeling இருந்துட்டே, this is dangerous for my daughter. அவங்க marry பண்ணிட்டா, something happens to him. So, it's like Sir was saying, I actually told him if something has to happen to my husband, whoever he is, it can happen on ground or at field, rather than on ground, right? What's the whole thing? So, Appa took a long time. ரொம்ப டைம் எடுத்துட்டேன். I told you, I think வெயிட் பண்ணி வந்துட்டேன். நான் ஒற்றை பெண்ணு தான். so much faster. So they didn't want to let me go. First love, the immaturity of first love, took a little while for them to be sure that we were mature enough to handle it. And I think the wait was good. The battle was hard, but the wait was good. It allowed both of us to grow. Eventually, because of another army man, my uncle who was in the Navy at that time, he came back home. சொல்லிட்டேன், இவங்க முகுந்த் நல்ல பையன் தான், அவங்க he's doing really well in the army. Why have all of this confusion? Just marry, let them get married. கெட்டி கொடுக்க தீர்ந்தோம். It's just they're happy, they love each other. இதுக்கு அப்புறம் என்ன வேணும்? So he got okay with it. So you're right, the war was, you're right. There was a war at the field. And முகுந்தும் கொஞ்சம் 3 years எடுத்துட்டேன் என்னோட அப்பாவோட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன். முதல்ல பேசுறது ரொம்ப இட் வாஸ் நாட் ரைட். ஹி ஜஸ்ட் வாண்டட் டு கெட் மேரிட். அதுக்கப்புறம் 2 years அவங்களும் மெச்சூர் ஆகிட்டேன். லைக் ஐ ஆல்வேஸ் சே ஹி வாஸ் வெரி இன்ட்ரோஸ்பெக்டிவ். அவங்களுக்கு நான் എന്നിൽ ഒരു തെറ്റുണ്ടെന്ന് തോന്നിയാൽ അത് ശരിയാക്കാൻ നോക്കും. He'll always try to be a better man once he understands that. So I think after his first interaction with my father, he realized he has to do a better job. So he went back to himself, worked on himself, talked to my uncle. I think he led that war pretty well as well. Towards the end, needed a little push from my end, I have to say that. But towards the end, it worked out pretty okay. Yeah, we all had our personal wars to get through. லவ்லி. முகுந்த் ஒரு சைடு ஒரு இன்ஸ்பிரேஷனா, நீங்க ஒரு சைடுல ஒரு இன்ஸ்பைரிங் வுமனா இருக்கீங்க. லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் யூ இந்து. எஸ், thank you. யா சிவன் உங்ககிட்ட. ஸோ இப்போ முகுந்த் அவர்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு அன்வைல் ஆகிக்கிட்டே இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னெல்லாம் ஆச்சரியங்கள் விரிஞ்சிச்சு உங்களுக்குள்ள? விரிந்த ஆச்சரியங்கள் என்ன? ஆக்சுவலாக இது சொல்ல நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லணும்னு சொல்லி வந்தார் ராஜ்குமார் சார். அப்போ அவர் நான் ஒரு ஆர்மி பேஸ்ட் ஃபிலிம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு நிறைய ஐடியாஸ், இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. அவர் எந்த கதை பண்ணாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவருடைய ஃபஸ்ட் ஃபிலிமில் இருந்து அவர் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லி இந்த கதை கேட்கும்பொழுது நமக்கு ஆர்மின்னா ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. அது எதுவும் அது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, என்னமோ நடக்குது, இது எல்லாத்தையுமே உடைச்சி சார் சொன்ன அதுதான். இங்கே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் கதை கேட்டு முடிக்கும்போது இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொன்றுமே அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், அவங்க டீமாக எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் என்ன, இங்கே ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த காலகட்டத்தில், இன்றைக்கி டெக்னாலஜி இன்னும் பெட்டராக இருக்குது. இது இன்னும் ஒரு 10-15 years முன்னாடின்னும்போது அப்போ இன்னும் சிரமம் தான் அது. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் இருந்திருக்காங்க. இது எங்கேயோ யாருக்கோ நடக்கிற கதை இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர், நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர், அவருக்கு அவங்க ஃபேமிலி, நீங்கள் சொன்னது கரெக்ட், அவங்களும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. இதுவும் கதையில் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணணும் ஒரு வேலையில் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே நிறையா சண்டை போட்டுக்கிறோம் ஈஸியாக.
பட் இவ்வளோ டஃப்பான ஒரு ஜாப்ல இருக்கவர் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவரும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவங்களுக்கான அட்டென்ஷனை கொடுத்துன்றது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்குள்ள இருக்கு. எனக்கு நான் இந்த படம் தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லும்பொழுது நான் யோசிச்சது அதான். இந்த படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு நம்ம தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ யாரோ உயிரை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க பார்டர்ல அப்படின்றது மட்டும்தான். அதை இந்த படம் ரொம்ப தெளிவா உணர்த்தும். இது வந்து வெறும் சண்டை, ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை கொன்னாங்க, அது இல்லவே இல்லை. அது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு, இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, இவங்களை சுற்றி இருக்க கேரக்டர்ஸோட வாழ்க்கை, இது அத்தனையும் இது நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். இது எல்லாமே இந்த கதையில் நான் கேட்டேன். எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னே நான் உடனே ஓகே சொல்லலை. நான் நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கதை கேட்ட உடனே நான் டெசிஷன் எடுக்க மாட்டேன். எஸ் நோ ரெண்டுமே உடனே சொல்லவே மாட்டேன் நான். ஓகே. பட் இந்த கதை மட்டும் என்னை அன்னைக்கு நைட்டு தூங்கவே விடலை. எனக்கு நிறைய தாட்ஸ், இவர் எப்படி, இந்த ஃபேமிலி இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தோன்னு சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த கதை. நான் அவர்கிட்ட நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் இந்த படம் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுதான் இந்த கதை ஏற்படுத்திய தாக்கம். ஸோ அமரன் வந்து ஒரு ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற படம், போரை பதிவு பண்ணுற படம் இல்லை. வாழ்க்கை, அவருடைய அனைத்தையும் பதிவு பண்ணுற படமாக இது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner Rednool. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்